ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் எக்ஸசைஸ் 7.1 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம் தான். பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். எ பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் ஸ்ட்ரைட் லைன் அக்கார்டிங் டு த லான்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. வேர் t greater than or equal to 0. இதில் 3 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட் சப்டிவிஷன் என்னன்னா அட் வாட் டைம் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் டேரக்ஷன், எந்த டைமில் இந்த பார்ட்டிகளோட டேரக்ஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் இந்த ஃபஸ்ட் 4 செகண்ட்ஸ். ஃபஸ்ட் 4 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இந்த பார்ட்டிகல் வந்து கவர் பண்ணிருக்கு. ஃபைண்ட் த பார்ட்டிகல்ஸ் ஆக்சலரேஷன் ஈச் டைம் வெலாசிட்டி இஸ் 0. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் லைன் அப்படின்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு லைனில் மூவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஆப்ஜெக்டோட மூவ்மெண்ட்டை தான் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. வேறு t வந்துட்டு greater than or equal to 0. எக்ஸாக்ட்லி 0 கிடையாது, greater than or equal to 0. அட் வாட் டைம் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் டேரக்ஷன். அப்போ எந்த டைமில் அந்த பார்ட்டிகளுடைய டேரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். எதிர் இட் இஸ் ஃபார்வர்ட் ஆர் பேக்வர்டு. இப்போ இங்கே டேரக்ஷன் நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாசிட்டிவ் டேரக்ஷன், இது நெகட்டிவ் டேரக்ஷன். ஓகேவா, பாசிட்டிவ் டேரக்ஷன் நெகட்டிவ் டேரக்ஷன் எப்போ வந்து அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் அது வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு இன் ஃபஸ்ட் 4 செகண்ட்ஸில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணியிருக்குன்றத கேல்குலேட் பண்ணணும். மூணாவது சப்டிவிஷன் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த பார்ட்டிகல்ஸ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது, s of t is equal to 2t cube minus 9t square plus 12t minus 4. ஓகே, இதை நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்போ தான் என்ன கிடைக்கும் எனக்கு, டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ds by dt தான் நம்மளுக்கு என்னது வெலாசிட்டி. ds by dt தான் வெலாசிட்டி. அதனால நான் என்ன பண்ணுறேன், வெலாசிட்டிங்கிறது v of t நான் போட்டிருக்கேன். ஓகே, அப்போது நான் என்ன பண்ணணும், இதை d by dt of 2t cube minus 9t square plus 12t minus 4. அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு d by dt of x power n equal to n into x power n minus 1. இந்த ஃபார்முலாவை நம்ம முன்னாடி இந்த டிஃப்ரென்ஷியேஷனில் படிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா 2 அப்படியே வச்சுக்கோங்க, இதுக்கு மட்டும் x power n யூஸ் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், n இருக்க இடத்துல 3 இருக்கா, அப்போ 3 முன்னாடி போடணும். x இருக்க இடத்துல t இருக்குது, ஸோ t போடணும். x பவர் 3 minus 1, 3 minus 1. இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் x power n. அதே மாதிரி 9 into 2 into t power 2 minus 1. இதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 12 into எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். 12 into 1 into t 1 minus 1. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 4 இருக்குது, ஸோ அதை நம்ம பண்ண முடியாது, 0. ஓகே, ஸோ v of t வெலாசிட்டி v of t கண்டுபிடிக்கிறேன். ஸோ v of t கண்டுபிடிச்சு 60, 3 minus 1 என்ன ஆயிரும் அப்படின்னா t 60 ஸ்கொயர் மைனஸ் 9 into 2 என்னன்னா 18. இங்கே 2 minus 1 இப்போ 1 இருக்கும், ஸோ 1 நம்ம போடாமலே இருக்கலாம். ப்ளஸ் இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா 12 into t power 1 minus 1 0. எனிதிங் பவர் 0 என்ன அப்படின்னா வேல்யூ வந்துட்டு 1. ஸோ v of t நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 60 ஸ்கொயர் மைனஸ் 18t ப்ளஸ் 12 இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு. இதில் மூணுமே பார்த்தீங்கன்னா 6ஆல் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூஸ் தான். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா 6 காமனாக வெளியே எடுக்கிறேன். ஸோ v of t is equal to 6 காமனாக எடுத்துட்டேன்னா t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2. இப்போ இது என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது, இதை நான் சால்வ் பண்ண முடியும். ஓகே, அப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நான் சால்வ் பண்ணணும்னா v of t equal to 0 நான் எடுத்துக்கிறேன். v of t equal to 0. இப்போ 6t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2 equal to 0. இந்த 6 இங்கிட்டு வந்துச்சு அப்படின்னா 0 ஆயிரும். ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2. இதை நான் என்ன பண்ணலாம், ட்ரீ டைப்லேயே போடலாம். ட்ரீ டைப்பில் போட்டோம் அப்படின்னா 1 into 2 1 into 2 போடலாமா. ஸோ 1 into 2 போட்டோம் அப்படின்னா எனக்கு சைன் வந்துட்டு கரெக்டாக வரணும். சென்டரில் இருக்கிறது ஆட் பண்ணால் வரும். இங்கே என்ன இருக்குது, +2 இருக்குது. இப்போ இதுக்கும் மைனஸ் போட்டேன்னா இப்போ பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ +2 வந்துருச்சு, நம்மளுக்கு 3 வரணும் ஆட் பண்ணால். இப்போ -1 மைனஸ் சேம் சைன் ஆட் சேம் சைன் -3 வந்துருச்சு. ஓகே, அப்போது இதுக்கு நான் ரூட்ஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா t minus 1 t minus 2 equal to 0. அப்போ t யோட வேல்யூ என்ன ஆயிரும் நம்மளுக்கு, t is equal to 1, 2. ஏன் எப்போ t is equal to 1, 2 வரும், t minus 1 equal to 0 போடுங்க, t minus 2 equal to 0 போடுங்க. அப்போ t யோட வேல்யூ 1, t யோட வேல்யூ 2. அப்போ t யோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு 1, 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் அட் வாட் டைம் த பார்ட்டிகல் சேஞ்சஸ் டேரக்ஷன். இப்போ நம்ம டைம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த டேரக்ஷன் சேஞ்சஸ் பற்றி நம்ம சொல்லவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம டேரக்ஷன் சேஞ்சஸ் சொல்லணும். ஸோ இப்போ நான் வந்து டேரக்ஷன் சேஞ்சஸ் எப்படி இருக்க போது நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச v of t இருக்கு இல்லையா, v of t is directly proportional to t minus 1 t minus 2. ஸோ இந்த மாதிரி எழுதலாமா, இப்படி நம்ம எழுதுனா தான் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் அப்படின்றது அர்த்தம். இட் இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் என்ன அர்த்தம், இதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுனாலும் டைமும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கேஸ் 1ல் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 0 less than t less than 1 less than t less than 1. இது எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா t minus 1 less than 0 t minus 2 less than 0. இது எப்போ அப்படின்னா since t less than 1 இருக்கப்போ, since t less than 2 இருக்கப்போ. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் என்ன ஆகும், t minus 1 less than 0. இப்போ என்ன ஆகும் இந்த t minus 1 less than 0 எப்போ, t less than 1. t less than 1 அப்படின்னா 1 விட கம்மியாக இருக்கணும். 1 விட கம்மி அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு பாருங்கள், இப்போ 1 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், t யோட வேல்யூ வந்து 0ன்னு எடுக்கிறேன். ஏன்னா 0 வந்து 1 விட கம்மி.
அப்போ என்ன ஆயிரும் t minus 1 less than 0. இந்த இடத்துல வந்து 0 போட்டு -1 போட்டேன் அப்படின்னா அப்போ -1 less than 0ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி இந்த கண்டிஷனுக்கு எப்படின்னா t less than 2 அப்படிங்கிறப்போ டீயோட வேல்யூ வந்துட்டு 2ஓட கம்மினா 1 எடுத்துக்கலாம். ஸோ 1 minus 2 less than 0. ஏன் 1 minus 2 போட்டிருக்கேன், டீக்கு பதிலாக இங்கே 1 போட்டிருக்கேன். 1 minus 2 less than 0. அப்போ -1 less than 0. இங்கே என்ன ஆயிடுச்சு, இதுவும் நெகட்டிவ் தான், இதுவும் நெகட்டிவ் தான். அப்போது நெகட்டிவ் இன்டூ நெகட்டிவ் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் டைரக்ஷன். பார்ட்டிகல் எப்படி மூவ் ஆகிட்டு இருக்கான், பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கான். ஓகே, அப்போது v of t greater than 0. பாசிட்டிவ் டைரக்ஷன்னா கிராஃபில் பாருங்கள் 0வோட ஜாஸ்தியாக தான் இருக்கும் எல்லா வேல்யூஸும். அப்போ இதெல்லாம் என்ன இருக்குது, பாசிட்டிவ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் வந்து கேஸ் 2. ஸோ கேஸ் 2 நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 1 less than t less than 2. இந்த கண்டிஷனை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னா t minus 1 greater than 0, t minus 2 less than 0. இந்த கண்டிஷனில் since t greater than 1, since t less than 2. ஓகே, இப்போ நான் இதை எப்படி பிரேக் டவுன் பண்ணுறேன் அப்படின்னா t minus 1 greater than 0. எப்போ since t greater than 1 இருக்கப்போ, அப்போ t யோட வேல்யூ 1 விட ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். t க்கு வந்து நான் 2 போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 2 minus 1 greater than 0. அப்போ என்ன ஆயிரும் 1 greater than 0. ஓகே, அதே மாதிரி இதுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. t minus 2 less than 0 எப்போ அப்படின்னா since t less than 2 இருக்கப்போ. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே டீக்கு பதிலாக 2ஓட கம்மியான வேல்யூ போடும். 2ஓட கம்மி அப்படின்னா 1. இப்போ 1 போட்டிருக்கேன். 1 minus 2 less than 0. இப்போ -1 less than 0. 0வோட கம்மியாக இருக்குன்னா அப்போ நெகட்டிவ். 0வோட கம்மியாக இருக்குன்னா இப்போ என்ன இருக்குது, நெகட்டிவ். ஓகே, அப்போ ஒரு பாசிட்டிவ் வேல்யூ, ஒரு நெகட்டிவ் வேல்யூ, ஒரு பாசிட்டிவ் இன்ட்டு ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன அர்த்தம், நெகட்டிவ் வேல்யூவாக தான் வரும். ஸோ நெகட்டிவ் டைரக்ஷன். அப்போ v of t வந்துட்டு less than 0 இந்த கேஸில். ஓகே, ஸோ கேஸ் 3ல என்ன அப்படின்னா t greater than 2. ஸோ t வந்துட்டு greater than 2 இருக்கப்போ இந்த கேஸில் t minus 1 greater than 0, t minus 2 greater than 0. இப்போ இந்த கேஸஸை நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். இப்போ t minus 1 greater than 0 அப்படின்னா t minus 1 greater than 0னா என்ன அர்த்தம், இது எப்போ நடக்கும், greater than 0 அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்போ 1 கூட நீங்கள் போடலாம். greater than 0 இருக்கப்போ 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும், 1 minus 1 0, 0 greater than 0. இப்போ greater than இந்த நீங்கள் வந்து கண்டிஷன் போட வேண்டிய அவசியமே இல்லை. t minus 1 greater than 0, t minus 2 greater than 0. greater than 0 அப்படின்னா கிராஃபில் பாருங்கள், greater than 0 அப்படின்னா பாசிட்டிவ் டைரக்ஷனை நோக்கி தான் போகுது. அப்போ ரெண்டு வேல்யூ பாசிட்டிவ் நம்ம எடுக்கிறப்போ t minus 1ம் t minus 2ம் பாசிட்டிவ் எடுக்கிறப்போ பாசிட்டிவ் இன்டூ பாசிட்டிவ் போட்டிங்க அப்படின்னா அப்போ என்ன நினைக்கும், பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். பாசிட்டிவ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதுன்னு. இப்போ இந்த இடத்துலையும் v of t வந்துட்டு greater than 0. ஓகே, greater than 0. நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் டைம் t is equal to 1. t is equal to 1 இருக்கப்போ v of t வந்துட்டு பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. அட் டைம் t is equal to 2ங்கிறப்போ v of t எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டு பாசிட்டிவ் டைரக்ஷன். புரியுதா? ஸோ இதுதான் நம்மளுடைய கன்க்ளூஷன். இதை நீங்கள் வந்து எழுதிடணும். இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் இதை முடிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து கொஞ்சம் இருக்குது, நம்ம பார்க்கணும். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போயிட்டுருக்கேன், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் இந்த ஃபஸ்ட்டு 4 செகண்ட். ஃபஸ்ட்டு 4 செகண்டில் பார்ட்டிகல் வந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு 4 செகண்ட். ஸோ எப்படி எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ங்கிறப்போ 0லேருந்து கால்குலேட் பண்ணணும். இப்போ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு ஆன் 0,4. இந்த 0,4 நான் எப்படி சப் இன்டர்வலாக கொண்டு வரேன்னு பாருங்கள். சப் இன்டர்வல்ஸ் ஆர் 0,1 கண்டுபிடிக்கணும், 1 to 2 கண்டுபிடிக்கணும், 2 to 3 கண்டுபிடிக்கணும், 3 to 4 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல அதாவது 4 செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இத்தனை இன்டர்வல்ஸ்க்கு நான் கண்டுபிடிச்சா தான் நான் ஃபைனலி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருந்த ஈக்குவேஷன் என்ன, s of t is equal to இந்த கொடுத்துருந்த ஈக்குவேஷன் என்ன 2t³ minus 9t² plus 12t minus 4. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் கண்டிஷன் கொடுத்துருவாங்க t greater than or equal to 0. t-யோட வேல்யூ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம், கிரேட்டர் than 0 எடுத்துக்கலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் அப்ளை பண்ணுறதுக்கு 0லேருந்தே நான் எடுத்துக்கிறேன். இஃப் s of 0 எப்போ t is equal to 0 இருக்கப்போ. ஓகே, t is equal to 0 இருக்கப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ s of 0 அப்படிங்கிறப்போ t இருக்கிற இடத்துல என்ன போடணும் அர்த்தம், 0 போடணும் அர்த்தம். அப்போ 2 into 0 plus 9 into 0 plus 12 into 0 minus 4. அப்போ என்ன வரும், இது 0. ஸோ மீதி என்ன வரும் நம்மளுக்கு -4. அப்போது s of 0 வேல்யூ என்னன்னா -4. ஓகே, அதே மாதிரி t is equal to 1 போட்டேன்னா s of 1 கிடச்சிரும். அப்போ 2 into 1³ minus 9 into 1² plus 12 into 1 minus 4. இப்போ என்ன வரும், 2 1³ 1 தான். ஸோ 2 minus 9 plus 12 minus 4. இப்போ இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்னா சேம் சைனில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க.
சேம் சைன் யார் யார் 12 இருக்குது 2 இருக்குது ஸோ 14. இப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா -13 ஸோ 1. அப்போ எஸ் ஆஃப் ஒன்னோட வேல்யூ என்னன்னா 1. ஓகே நெக்ஸ்ட் t is equal to 2 எஸ் ஆஃப் 2 எஸ் ஆஃப் 2 எடுத்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு 1 கியூப் இருக்குது இங்கே 2 கியூப் t இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 12 இன்ட்டு 2 -4. ஓகே ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு 8 -9 இன்ட்டு 4 ப்ளஸ் 12 இன்ட்டு 2 24 -4. இப்போ என்னன்னா 16 -36 ப்ளஸ் 24 -4. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் சேம் சைன் ஆட் அண்ட் புட் சேம் சைன் தான். இப்போ 40 இதுவும் 40 தான். ஸோ 24ம் 16ம் என்ன ஆயிரும் அப்படின்னா 40 தான். இப்போ இது என்ன ஆயிரும்னா 0. எஸ் ஆஃப் 2 வேல்யூ என்னன்னா 0ன்னு ஆயிரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் t is equal to 3. ஸோ எஸ் ஆஃப் 3 கண்டுபிடிக்கிறேன் 2 இன்ட்டு t இருக்க இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் 3 கியூப் ஃபஸ்ட்டு 9 இன்ட்டு 3 ஸ்கொயர் ப்ளஸ் 12 இன்ட்டு 3 -4. இப்போ 2 இன்ட்டு இது என்ன 27 -9 இன்ட்டு இது என்ன 9 ப்ளஸ் இது 36 -4. இது 2 இன்ட்டு 27 54 -81 ப்ளஸ் 36 -4. ஓகே இப்போ இது என்ன 85 இது 90 90ல் 85 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 5. ஸோ எஸ் ஆஃப் 3யோட வேல்யூ என்னன்னா 5. ஓகே நெக்ஸ்ட்டு t is equal to 4 போடுங்க. இப்போ எஸ் ஆஃப் 4 கிடைக்கும் நம்மளுக்கு 2 இன்ட்டு 4 கியூப் -9 இன்ட்டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 12 இன்ட்டு 4 -4. இப்போ 2 இன்ட்டு 4 டைம்ஸ் அதாவது 3 டைம்ஸ் 4 அப்படின்னா 64 -9 இன்ட்டு 16 ப்ளஸ் இது என்னென்னா 48 -4. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 128 மைனஸ் இது 16 இன்ட்டு 9 144 ப்ளஸ் 48 -4. இப்போ இந்த சேம் சைன் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிறத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது 28. அப்போ எஸ் ஆஃப் 4ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 28. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணணும் 28. ஓகே இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும்னா எதுக்கு 0க்கு ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும். அப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்னு அர்த்தம். எல்லாத்தையும் அதாவது எஸ் ஆஃப் 0 ப்ளஸ் எஸ் ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் ஆஃப் 2 ப்ளஸ் எஸ் ஆஃப் 3 ப்ளஸ் எஸ் ஆஃப் 4 ஆட் பண்ணோன்னா என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். எஸ் ஆஃப் 0 என்ன கிடச்சிச்சு நம்மளுக்கு -4. இது இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸுக்கு. அப்போ ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ்னா 0 to 4 கண்டுபிடிச்சிருக்கோம்ல 0 to 4 அப்படின்னா எதுக்கு கண்டுபிடிக்கணும்னா 0,1 ஃபஸ்ட்டு ஒன்று 0,1 0,1க்கு நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எஸ் ஆஃப் 1 ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 0. ஓகே எஸ் ஆஃப் 1 மைனஸ் எஸ் ஆஃப் 0. நம்ம எஸ் ஆஃப் 1 என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம் எஸ் ஆஃப் 1 வந்துட்டு 1 மைனஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 0 வந்து கால்குலேட் பண்ணது -4. ஓகே அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 0,1 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 இது +4 அப்போ mod 5 அப்படிங்கிறப்போ 5. ஓகே நெக்ஸ்ட்டு 1,2 கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் ஆஃப் 2 ஃபஸ்ட்டு போடணும் அதுக்கடுத்து 1 போடணும் எஸ் ஆஃப் 1 இதுக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம் 2க்கு வந்துட்டு 0 மைனஸ் எஸ் ஆஃப் 1 வந்துட்டு 1 மாடுலஸ்க்குள்ளே என்ன இருக்கும் -1 இருக்கும். வெளியில் எழுதுறப்போ நீங்கள் 1 தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 2,3 கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் ஆஃப் 3 மைனஸ் எஸ் ஆஃப் 3 மைனஸ் எஸ் ஆஃப் 2. அப்போ எஸ் ஆஃப் 3 என்ன அப்படின்னா எஸ் ஆஃப் 3 வந்து 5 மைனஸ் எஸ் ஆஃப் 2 வந்து என்ன அப்படின்னா 0. எகைன் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா mod 5னு வரும். ஸோ 5. ஸோ நெக்ஸ்ட்டு 3,4 எஸ் ஆஃப் 4 மைனஸ் எஸ் ஆஃப் 3 இப்போ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எஸ் ஆஃப் 4 என்ன கண்டுபிடிச்சோம் 28 மைனஸ் எஸ் ஆஃப் 3 வந்துட்டு மைனஸ் இங்கே 5 அப்போ என்ன வரும்னா 23. ஸோ 23. ஓகே இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸோ எல்லா சப் இன்டர்வல்ஸையும் நம்ம கூட்டணும்னு அர்த்தம். இது எல்லாமே சப் இன்டர்வல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது. எதுக்கு 0,4 ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ்னால் 0வை இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 0,1 ப்ளஸ் 1,2 ப்ளஸ் 2,3 ப்ளஸ் 3,4. ஓகே அப்படி போட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ 5 + 1 + 5 + 23. இப்போ இது 10 + இது 24 அப்போது 34 மீட்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டரில் நம்ம சொல்கிறோம். ஓகே இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இதுதான் நம்ம சொல்லணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்கணும். மூணாவது பார்ட் என்ன அப்படின்னா ஆக்ஸலரேஷன் என்ன அப்படின்னா ஏ ஆஃப் டீன்னு போடுங்க. ஏ ஆஃப் டீனா என்ன அர்த்தம் அப்படின்னா dv/dt. dv/t/dt. இது என்ன dv/t/dt அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது அப்படின்னா எஸ். ஸோ இது எப்படி போடுறதுங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு எஸ் ஆஃப் டி கொடுத்துருந்தாங்கல்ல. எஸ் ஆஃப் டி என்ன கொடுத்துருந்தாங்க 2t³
minus 9t square plus 12t minus 4. இப்போ இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி. ஓகே, இது ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ds by dt, அதாவது d by dt of 2t cube minus 9t square plus 12t minus 4. ஓகே, அப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 6t square, இது ஆல்ரெடி முன்னாடி நான் சொல்லிட்டேன். 6t square minus 18t plus 12, இந்த கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது v of t. ஓகே, இதை திருப்பி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு ஆக்ஸலரேஷன் கிடச்சிரும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ d by dt of v of t, எதுக்கு? e of t கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். d by dt of 6t square minus 18t plus 12. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? மறுபடியும் இங்கே என்ன x power n ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 6 அப்படியே போட்டுக்கோங்க. ஃபார்முலா யூஸ் பண்ணனா d by dt நே சொல்கிறேன், d by dx நே சொல்லிக்கிறேன். d by dt of x power n ஃபார்முலா n into x power n minus 1, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 2 இருக்குது, எனக்கு பதிலாக 2 இருக்குது. ஸோ 6 into 2 into t power 2 minus 1 minus 18 into எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம், into t power 1 minus 1. ஓகே, இது கான்ஸ்டன்ட்டு, ஸோ 0 ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே 12 t மட்டும் தான் வரும். 2 minus 1 என்ன ஆயிரும்? வெறும் t power 1 இருக்கும், நம்ம t மட்டும் போட்டுக்கலாம். இங்கே என்ன ஆயிரும்னா minus 18 t power 0. anything power 0 முன்னாடி சொல்லிட்டேன் 1. அப்போ என்ன கிடைக்கும்? 12 t minus 18. இதுதான் நம்மளுக்கு ஆக்ஸலரேஷன். நமக்கு அந்த ஆக்ஸலரேஷனுக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னா நம்ம கண்டுபிடிச்ச t is equal to 1க்கு என்ன வேல்யூ, t is equal to 2க்கு என்ன வேல்யூ, இது மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. இதில் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் ஃபார் ஏன்னா t is equal to 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா a of t என்ன ஆயிரும்? 12 into 1 minus 18. 12 into 1 minus 18 அப்படிங்கிறப்போ 12 minus 18 minus 16 minus 16 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா நம்ம ஆக்ஸலரேஷன் சொல்கிறோம், மீட்டர் பர் செகண்ட் போடக்கூடாது, செகண்ட் ஸ்கொயர்னு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார் t is equal to 2, ஏன்னா 1 and 2 தான் நம்ம கண்டுபிடிச்சது, அதே இதுக்கு நம்ம ஆக்ஸலரேஷன் சொல்லிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி 12 into 2, 12 into 2, இதில் 12 into tக்கு பதிலாக நான் 2 போட்டுக்கிறேன், minus 18 என்ன வரும்? 24 minus 18. இங்கே என்ன வரும்னா 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ ஆக்ஸலரேஷன் ஃபார் t1 கண்டுபிடிச்சாச்சு, t2 கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ தான் ஃபைனல் ஆன்சர். பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக தெரியும், பட் ரொம்ப சிம்பிளானது தான். ஒன்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம் தான். எக்ஸசைஸ் 7.1 இருக்கிற சம். A camera is accidentally knocked off an edge of a cliff 400 feet high. The camera falls a distance of s is equal to அப்படின்னு கொடுத்துருக்காங்க 16t square in t seconds. t square in t secondsனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். How long does the camera fall before it hits the ground? இல்லை 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 ஸ்பிட் அப் இருக்குது. ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு இந்த கேமரா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி வித் விச் த கேமரா ஃபால்ஸ் டியூரிங் த லாஸ்ட் 2 seconds? லாஸ்ட் 2 செகண்ட்ஸில் அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி எவ்வளோ இருந்திருக்கும்? நெக்ஸ்ட், இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி எவ்வளோ ஸ்பீடில் வந்து கேமரா கீழே விழுந்திருக்கும்? ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். ஸோ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கொஷினில் 400 feet ஹை, 400 feet ஹை, 400 feet ஹை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்துட்டு 400 feet. அப்போ அதை நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த கேமரா ஃபால்ஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப், ஸோ த ஃபஸ்ட்டு சம் நம்ம எனக்கு கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கணும்? ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால்ஸ் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட். கிரவுண்டை ரீச் பண்ணக்குள்ளையும் அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு ட்ராவல் பண்ணுச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டி தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோங்கிறது இன்டெரக்டாக நமக்கு சொல்கிறது. ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன அப்படின்னா ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, இதில் வந்து இது அப்படிங்க மாற்றி எழுதிக்கோங்க, ஸ்பீடு இன்டூ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். ஸோ இதில் யார் டிஸ்டன்ஸ், யார் ஸ்பீடு, டைம் இதெல்லாம் நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ 16t square அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்பீட் இன்டூ டைம், அதனால் 16t square போட்டுக்கோங்க. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஹைட், கொடுத்துருக்க ஹைட் 400 feet அப்படிங்கிறது. ஸோ 400. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம்? t கண்டுபிடிச்சிடலாம். 400 by 16, இது வந்து 25 டைம்ஸ் கேன்சல் ஆகும். நான் இங்கே போட்டும் காட்டுறேன். 25 into 16 30 15 25 0 0 4. ஓகே, ஸோ 400 டைம்ஸ் 400. ஸோ t ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 25. ஸோ இதுலேருந்து t எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 5 seconds. ஓகே, t எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 5 seconds. டைம் 5 secondsக்குள்ளே அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா கிரவுண்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. இப்போ செகண்ட் சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி with which the camera falls during the last 2 seconds. லாஸ்ட் 2 seconds. இப்போ 2 செகண்ட்ஸ்ங்கிறது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்மளுக்கு டைம் 5 செகண்ட்ஸ்க்குள்ளே அது கீழே விழுந்துருச்சு கேமரா. அப்போ லாஸ்ட் 2 seconds நம்ம கண்டுபிடிக்கணும்னா அப்போ 5 - 3 தான் நம்மளுக்கு 2. நம்ம கேட்டிருக்கிறது என்னது? 2 seconds. அப்படி தானே? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 5 secondsம் 3 secondsம் நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். 5 secondsக்கும் 3 secondsக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். பட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ 2 secondsக்கு ஆவரேஜ் வெலாசிட்டினாலே நம்மளுக்கு என்ன தெரியும்? ds by dt. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி நம்மளுக்கு d by dt ஆஃப் எஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 16
16 t ஸ்கொயர். நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? இதெல்லாம் அடுத்து நம்ம சொல்கிறேன். என்ன ஃபார்முலா தெரியும்? d by dx of x power n. x power n ஃபார்முலா என்ன? n into x power n minus 1. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இதை நான் இதில் வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ds by dt என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பவர் n-க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ இங்கே n 16ங்கிறது தான் நம்மளுக்கு இந்த டீங்கிற இருக்க இடத்துல தான்ப்பா எக்ஸ் இருக்குது. ஸோ 16 into 2 16 into 2 t பவர் 2 minus 1 இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, ஸோ 16 into 2 32 2 பவரில் என்ன இருக்குன்னா 2 minus 1 வெறும் t மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ds by dt கண்டுபிடிச்சிட்டோம். ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள், ஆவரேஜ் வெலாசிட்டி 2 செகண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 2 செகண்ட்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? 5க்கும் 3க்கும் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இப்போ 3ங்கிறது நம்மளுக்கு என்னென்னா ஃபைனல் வெலாசிட்டி. 3ங்கிறத இப்போ இனிஷியல் வெலாசிட்டி எடுத்துக்கோங்க, ரைட்? ஸோ வெலாசிட்டி அட் t is equal to 3 ப்ளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. வெலாசிட்டி அட் t is equal to 5 ஹோல் டிவைட் பை 2. ஏன்னா ஆவரேஜுங்கிறப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். ரெண்டு வெலாசிட்டி தான் இங்கே இருக்குது. ஓகே, வெலாசிட்டி அட் 3 t is equal to 3 அப்படின்னா நம்மளுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன கிடச்சிச்சு? 32 into 3 போடுங்க, ப்ளஸ் 32 into at 5க்கு 5 போட்டுக்கோங்க, டிவைட் பை 2. அப்போ 32 into 3 அப்படின்னா 6 96 ப்ளஸ் 32 into 5 போட்டிங்கன்னா 10 60 160 by 2. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 256 by 2. இதை நீங்கள் மறுபடியும் எகெயின் இது பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ 128 feet per second. 128 feet per second. ஏன்னா இங்கே ஃபீட்டில் தான் கொடுத்துருக்காங்க ஹைட்டு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபீட்டில் நம்ம சொல்கிறோம் 128 feet per second. இதுதான் நம்மளுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி லாஸ்ட் 2 செகண்ட்ஸில். ஓகே, லாஸ்ட் 2 செகண்ட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. தேர்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னா, எவ்வளவு ஸ்பீடாக அந்த கேமரா கீழே விழுந்துச்சு, அப்போ வெலாசிட்டிக்கும் என்ன தான் ஃபார்முலா நம்மளுக்கு முன்னாடி தெரிஞ்ச ds by dt. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டிக்கும் ds by dt தான். ds by dt ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 32t. ஸோ 32t கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு ஸ்பீடா அப்படிங்கிறப்போ நம்ம டைமை நம்ம மல்டிபிள் பண்ணால் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி முடிஞ்சிருச்சு. அப்போ 32 into 5 போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 160 feet per second. 160 feet per seconds. ஓகே, அவ்வளோதான் இந்த சம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, a beacon makes 1 revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 kilometers from a straight line shore. How fast is the beacon beam along the shoreline when it makes an angle of 45 degree with the shore? அந்த லைட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெக்கான் அப்படிங்கிறது இப்போ எப்படி நம்ம கடற்கரையில் லைட் ஹவுஸ்லாம் பார்ப்போம்ல, ஒரு ரோலிங் லைட் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். டேரக்ஷன் காட்டுறதுக்காக அந்த ஷோரை வந்துட்டு காட்டுறதுக்காக ஒரு லைட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷிப்பில் இருக்குது அந்த லைட்டு. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷனில் இருந்து ஃபுல் கம்ப்ளீட் ரொட்டேஷன் இன் எவ்ரி 10 seconds. 1 ரெவல்யூஷன் எவ்ரி 10 செகண்ட். 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஒரு சுற்றிட்டு போகிற மாதிரி. ஓகே, ஸோ இதில் என்ன கால்குலேட் பண்ண சொன்னால், ஹவு ஃபாஸ்ட் இஸ் த பீம் மூவிங் அலாங் த ஷோர் லைன். எந்த அளவுக்கு அந்த பீமுடைய இன்டென்சிட்டி, எந்த அளவுக்கு ஸ்பீடாக அது மூவ் ஆகிட்டு இருக்கு அந்த லைன். ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஃபார் 1 ரெவல்யூஷன். வந்துட்டு 10 செகண்ட். இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ ஓங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு பெக்கான் லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓங்கிற இடத்துல பெக்கான் இருக்குது அப்படின்னா, ஏபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாயிண்ட் ஆன் த ஷோர் வேர் பீம் ஹிட்ஸ். இப்போது அந்த லைட் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கேல்குலேட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு இதில் போய்ட்டு அதை ஹிட் பண்ணியிருக்கணும். ஹிட்னா ஏதாவது ஒரு மலை மாதிரி ஒரு இடமோ ஏதாவது உள்ள ஹிட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அப்போ அதை வந்து ஈஸியாக மெஷர் பண்ண முடியும். ஓபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஷோர் நம்ம வரைஞ்சிருக்கிறது. பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஷோ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆங்குலர் ஸ்பீடு. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் ரொட்டேஷன் தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ இது ஆங்குலர் ஸ்பீடில் நம்ம சொல்கிறோம். ஆங்குலர் ஸ்பீடு ஈக்குவல் டு டி தீட்டா பை டிடி. கம்ப்ளீட் ரொட்டேஷன்னா நம்மளுக்கு 360 டிகிரி. ஒன் ரெவல்யூஷனுக்கு என்ன சொல்லுவோம்? 360 டிகிரி, அதாவது 2π அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போது 2π ஒவ்வொரு 10 செகண்ட்ஸுக்கும்
அப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இது 5 டைம்ஸ், ஸோ π/5 ரேடியன் பெர் செகண்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு யூ கன்சிடர் எ ட்ரையாங்கிள். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸுங்கிற இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது நம்மளுக்கு தெரியாது, இந்த ஆங்கிள் தெரியும், இந்த ஆங்கிள் தெரியாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்பெண்டிகுலர் ஆங்கிள். இப்போ இந்த ஆங்கிள் நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ தெரியாத ஆங்கிளை வச்சு நம்ம எழுதுவோம். ஸோ கன்சிடர் அ ட்ரையாங்கிள். கன்சிடர் ட்ரையாங்கிள் OAB. OAB எப்பவுமே சென்டரில் போட்டிருக்கிறது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ட்ரையாங்கிள். OABயில் நம்மளுக்கு என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டா இருக்குது இதில். இப்போ tan θ எழுத போகிறோம். ஏன் tan θ எழுதுறோம் அப்படின்னா இப்போது ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு. ஓகே, இப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு, கீழே இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இது உங்களுக்கு முன்னாடி தெரியும். ஸோ tan θ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும் கனெக்ட் பண்ணுறது. இதில் ஹைபோட்டனஸ்க்கு வேலையே இல்லை, ஹைபோட்டனஸ் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால நம்ம tan θ எடுத்திருக்கோம். ஏன் tan θ எடுத்திருக்கோம் அப்படின்னா tan θ இட் கனெக்ட்ஸ் ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடையும், அதனால நம்ம tan θ எடுத்திருக்கோம். அப்போ ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இந்த 45 டிகிரி ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எக்ஸ். ஓகே, இதுதான் ஆப்போசிட் சைடு. இது வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்கும், அட்ஜசன்ட் சைடு. இப்போ tan θ வந்துட்டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். ஸோ ஆப்போசிட் சைடில் யார் இருக்கா, எக்ஸ் இருக்குது, பை அட்ஜசன்ட் சைடில் 5. ஓகே, அப்போது என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, tan θ = x/5, ஆர் என்ன சொல்லலாம் அப்படின்னா x = 5 × tan θ. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோம். ஓகே, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 1 எதை பொறுத்து அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ டைம் அப்படின்னா dx/dtன்னு போடணும். dx/dt. ஏன்னா தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து நம்ம சுற்றிட்டு இருக்கோம். 10 செகண்ட்ஸ் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 5 tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dθ/dt. ஓகே ஓகே. ஸோ 5 அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே யார் டிஃப்ரென்ஷியபிள்னு பார்த்தீங்கன்னா டேனும் தீட்டாவும் தான் டிஃப்ரென்ஷியபிள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா இதில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 45 டிகிரி அப்படின்ட்டு. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் சப்ஸ்டியூட்டிங் θ = 45 டிகிரி. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் நம்பர் 1 வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணுறோம். ஸோ பண்ணோம்னா dx/dt = 5 × tan டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. தீட்டாவும் பார்த்தீங்கன்னா டைம் டிபெண்ட் தான், அதனால அதையும் நம்ம தனியாக வந்து என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dθ/dt அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தீட்டாவோட ஆங்கிள் நம்மளுக்கு தெரியும் 45 டிகிரி. இதை கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம அந்த ஆங்கிள் தெரியாத ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ 45 டிகிரி போட்டோம்னா என்ன ஆகும்னா 5 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா 45 டிகிரி. இந்த dθ/dt ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னா π/5. ஓகே, ஸோ π/5 இந்த 5ம் கேன்சல் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் 45 டிகிரி × π மட்டும் இருக்கும். சீக்கன் ஸ்கொயர் 45 டிகிரி என்ன எவ்வளோ வேல்யூ அப்படின்னா cos 45 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா 1/√2. அப்போ சீக்கன் அப்படின்னா 1/cos தான் நம்மளுக்கு சீக்கன் தீட்டா. ஓகே, இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் 1/√2. ஸோ வேல்யூ வந்து என்னென்னா √2 மட்டும்தான். அப்போ இதுக்கு என்ன வரும்னா √2 × π. அப்போ என்ன பண்ணணும் இங்கே 2π. ஏன்னா இங்கே ரூட் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ ரெண்டு என்னது கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 2π மட்டும் வரும். ஸோ 2π இன் டேர்ம்ஸ் ஆஃப் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருந்தது km/s போட்டுக்கணும். km/s போட்டுக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். இது ஆன்சர் என்ன அப்படின்னா 2π km/s தான் ஆன்சர். ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா a conical water tank with a vertex down of 12 meters. with a vertex down அப்படின்னா கோனிக்கல் அப்படின்னாலே நம்மளுக்கு கோன் வந்துட்டு அதில் vertex இந்த முனைப்பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து கீழ் நோக்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ மேலே வந்துட்டு உங்களுக்கு சர்க்கிளாக இருக்கும். ஓகே, vertex down of 12 meters. அப்போ அதில் ஹைட் வந்து இப்படி சொல்லக்கூடாது, இந்த பக்கம் இருக்கிறது ஹைட் இல்லை, இது ஸ்லாண்ட் ஹைட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ சென்டரில் ஒரு லைன் வரையணும். வரைஞ்சிட்டு இந்த எட்ஜை டச் பண்ணிங்கன்னா இது ரேடியஸ். அப்போ இதுதான் ஹைட்டு. அப்போ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 12 meters ஹைட். ஓகே, நெக்ஸ்ட்டு has a radius of 5 meters அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரேடியஸ் வந்துட்டு 5 meters at the top. If water flows into the tank at the rate of 10 cubic meter per minute, how fast the depth of the water increases when the water is 8 meters. இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா யார் நம்மளுக்கு வந்துட்டு
ஐ மீன் என்ன அப்படின்னா டெப்த் ஆஃப் த வாட்டர் இன்க்ரீசஸ் when the water is 8 meters deep. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது எந்த பக்கம் இருக்குது அப்படின்னா இதுதான் இந்த ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு இன்னும் தெரியாது. லெட் அஸ் டேக் இட் அஸ் ஆல்ஃபா இல்லாட்டி எக்ஸ், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ இட் வில் பி த பாயிண்ட் ஓங்கிற பாயிண்ட் O to A. இது வந்து ரேடியஸ். ஓகே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா ஹைட்டு கொடுத்துருக்காங்க 12 meters. நெக்ஸ்ட்டு ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 5 meter. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் V எடுத்துக்கோங்க. இது என்ன அப்படின்னா வால்யூம் ஆஃப் த கோன். அதுக்கடுத்து ஆல்ஃபா அப்படிங்கிறது செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் த கோன். செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆஃப் த கோன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளில் நான் வந்துட்டு என்ன எழுத போகிறேன் அப்படின்னா இதில் 2 டேட்டா தான் இருக்குது இந்த ட்ரையாங்கிளில். இப்போ நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா உள்ளுக்க. ஸோ B இது A இது O. இங்கே 12 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு 2 சைட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிளுக்கு இதுதான் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆப்போசிட் சைட். அப்போது இது அட்ஜசன்ட் சைட் நம்மளுக்கு. ஓகே, அப்போ இது வந்து ஹைப்போட்னஸை பற்றி நம்மளுக்கு தேவையில்லை, பட் இது டேட்டா இல்லைங்கிறனால நம்ம எடுக்கலை. ஓகே, அப்போ இதை வச்சு என்ன எழுதலாம் அப்படின்னா tan ஆல்ஃபா வந்துட்டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட் சைடு எங்கே இருக்குது அப்படின்னா ஆங்கிளுக்கு அப்படியே ஆப்போசிட் OA தான் நம்மளுக்கு. ஸோ OA தான் ஆப்போசிட். இங்கே இருக்கக்கூடிய OV வந்து என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் சைட். OA நம்மளுக்கு தெரியும் 5/12. ஓகே, இந்த 5/12 நீங்கள் என்ன பண்ணுங்கள், விச் இஸ் ஈக்குவல் டு R/H. அப்போது இதை அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 12R is equal to 5H. R is equal to 5H/12. R is equal to 5H/12. இந்த R வேல்யூ ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இங்கே நம்ம வால்யூம் ஆஃப் த கோன் வீண் எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலானா 1/3πr²H. 1/3πr²H. ஸோ இதில் நான் வந்துட்டு இந்த R வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ V is equal to 1/3π5H/12 R²H into H அப்படியே போட்டுக்கோங்க H. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இதை இப்படி எழுதிக்கலாம், இல்லாட்டி இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நான் இப்படி எழுதுறேன். இது கரெக்டானு பாருங்கள். இந்த ஸ்கொயர் நான் உள்ளே கொண்டு வந்தேன் அப்படின்னா 25π, இங்கே H² இருக்கும், இங்கே H இருக்கும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு H³/3 into 12 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 144. நெக்ஸ்ட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு T. எதை இந்த ஈக்குவேஷன் 1 டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு T. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா dV/dt is equal to, இப்போ எது இதில் டிஃப்ரென்ஷியபிள்னு பார்த்தோம் அப்படின்னா H மட்டும் தான் டிஃப்ரென்ஷியபிள், மீதி எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். 3 into 144. H³ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் லைக் எப்படின்னா d/dx of x power n into x power n - 1. இதுக்கு பதிலாக H³ இருக்குது. அப்போ d/dx போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும், 3 n இருக்க இடத்துல 3 இருக்கா, 3 அப்படி போடுங்க. 3 into x power 3 - 1. அப்போ 3H. இங்கே Hனா இங்கே H தான் போடணும். H² 3H². எகெயின் ஹெச்சும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் டு டைம் தான். ஏன்னா வாட்டர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3H² dH/dt அப்படின்னு போடணும். ஓகே, இது ஃபார்முலா கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 3யும் கேன்சல் ஆகும். ஸோ dV/dt என்ன ஆகும் அப்படின்னா 25π/144 மட்டும் இருக்கும். இங்கே H² இருக்கும், dH/dt இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது அப்ளை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இதில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டேங்க் அட் த ரேட் ஆஃப் 10 cubic meter/minute கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த வாட்டர் டேங்க் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடில் அது நிறைஞ்சிட்டு இருக்குது, தண்ணி வந்து நிறைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். ஸோ அப்போ எதை நம்ம சொல்லலாம் அப்படின்னா இது 10 cubic/minute ரேட் அப்படின்னு கொடுத்துட்டாலே அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு தான் அர்த்தம். நம்மளுக்கு ஸ்பீடு அப்படின்னா என்னன்னா dV/dt. ஸ்பீடுனா என்னது, dV/dt. அப்போ ரேட்டு கொடுத்துருக்க இடத்துல இந்த dV/dtக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னா 10 25π/144 H² dH/dt. ஓகே, நெக்ஸ்ட் வேறு ஏதாவது டேட்டா போட முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் இன்க்ரீசஸ். இப்போ நம்ம 10 cubic போட்டோம். when the water is 8 meters deep. அப்போ இந்த டேட்டா போடுறோம் அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கணும், ஹெச்சுக்கு பதிலாக 8 யூஸ் பண்ணியிருக்கணும். நான் ஹெச்சுக்கு பதிலாக 8 போடுறேன். அப்போ 25π/144 பையெல்லாம் இந்த மாதிரி சம்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. 8 dH/dt. இந்த H வந்துட்டு H is equal to 8. இது given in the question. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேறு ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
நெக்ஸ்ட்டு டிஹெச் பை டிடியை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் நம்ம அடுத்த சைடு கொண்டு போய்க்கலாம். ஸோ அடுத்த சைடு கொண்டு போனால் நான் டிஹெச் பை டிடி இங்கிட்டு வச்சிருக்கேன்னா ஸோ இங்கிட்டு வரப்போ என்ன ஆகும்னா தலைகீழாக வரும். ஆல்ரெடி 10 வேறு இருக்குது. ஸோ 10 × 144 பை 25h × 8. ஓகே. ஸோ ஓகே, இதை வச்சு ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பையை கேன்சல் பண்ண வேணாம். ஸோ ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கட்டும். மித்ததெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 25, இது வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது 2 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். ஓகே. அதே மாதிரி இது வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இது வந்து 4 டைம்ஸ், இது 7 2s 14, 72. எகெயின் 2ல் கேன்சல் பண்ணி பாருங்கள். 2 இது என்ன ஆகுனா 3 2s 6, 6 2s 12. எகெயின் பண்ணோம் அப்படின்னா இது என்ன ஆகுனா 18. ஓகே, மீதி நம்மளுக்கு என்ன வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம். இது 2 டைம்ஸ், இது வந்துட்டு 5 டைம், 5 5s 25 கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அது 2 டைம்ஸ் பண்ணால் 4 2s 8, இது வந்துட்டு 7 2s 14, 2 2s 4. ஓகே, கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு எகெயின் நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது 4 2s 8, இது என்ன ஆகும் அப்படின்னா 36, 4 டைம்ஸ் 36 வந்துருச்சு. எகெயின் 2 இருக்குது, 18 இருக்கா. ஸோ 19/5. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். 10 = 25 π / 144, 8² பதிலாக நான் 64 போட்டிருக்கேன். dh by dt. ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா 10 = 25 π / 144, 8² 8 ஸ்கொயர்னே வச்சிருக்கேன் நான். dh by dt இதுதான் நம்மளுக்கு இருந்துச்சு. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கிட்டு கொண்டு வரேன். 144 × 10 / 25 π × 8² வேல்யூ 64 = dh by dt. எவ்வளோ சீக்கிரமாக அந்த டேங்க் வந்து ஃபில் ஆகும் அப்படின்றத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ dh by dt நீங்கள் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஸோ இந்த பையை மட்டும் அப்படியே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ண முடியுதா நம்ம பார்ப்போம். பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். எப்படி இதை கேன்சல் பண்ணுறோன்னா இங்கே நம்மளுக்கு 144 இருக்குது, இங்கே 64 இருக்குது. ஸோ இது வந்து 8 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இதையும் நான் 8 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். ஸோ 8 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 8 8s 64. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 8 is 8. ஸோ இது 18 டைம்ஸ் போகும். எகெயின் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 2s 8, 9 2s 18. ஓகே. இது வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் போகும். ஸோ 5 டேபிளில் நான் கேன்சல் பண்ணுறேன் பார்க்குறேன். இது 2 டைம்ஸ், இது வந்து 5 டைம்ஸ். ஓகே. அப்போ மேலே இன்ட்டு இங்கே கீழே 2. அப்போ என்ன வரும் அப்படின்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 9 இருக்குது, 5 π × 2 இருக்குது. இப்போ இஸ் ஈக்குவல் டு dh by dt. இப்போ 9/5 2s 10h by dh by dt. ஓகே. அப்போ dh by dt-யை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 9/10 π, இது h இல்லை 10 π மீட்டர்/மினிட்னு எழுதணும். ஸோ இதான் ஆன்சர் நம்மளுக்கு. ஸோ இதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா a ladder 7 meter long is leaning against the wall. The base of the ladder is pulled away from the wall at a rate of ரேட்னு கொடுத்தாலே ஸ்பீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. of meter/second, of 5 meter/second. Okay, 5 meter/second when the base of the ladder is 8 meter from the wall. Okay. Okay. How fast, ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. How fast is the top of the ladder moving down the wall? At what rate the area of the triangle formed by the ladder wall and the floor is changing. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேடர் இருக்குது. லேடர்னா ஏணி. ஸோ ஏணியை வந்துட்டு ஒரு செவத்தில் வந்து சாய்ச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சாய்ச்சி வச்சுருக்கோம் அந்த லேடரை. ஓகே. இப்போ ஏவும் பியும் லேடர். ஸோ ஓங்கிற பாயிண்ட்டு ஒரு கிராஃபில் போட்ட மாதிரி காமிச்சிக்கோங்க. ஓகே. ஓகே. அப்போது இதில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. லேடர் 17 மீட்டர் லாங். அப்போ லென்த் ஆஃப் த லேடர் வந்துட்டு என்ன அப்படின்னா 17 மீட்டர். இஸ் லீனிங் அகேன்ஸ்ட் த வால். சாஞ்சிருக்குன்னு அர்த்தம். லீனிங் அகேன்ஸ்ட் அப்படின்னா the base of the ladder is pulled away from the wall at a rate of 5 meter/second. அதாவது இது வந்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய க்ளூ. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நம்மளுக்கு தெரியாது, இதுவும் நம்மளுக்கு தெரியாது. இது ரெண்டுமே கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சைட்ஸ் இன்வால்வ் ஆகிற இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பித்தாகரஸ் தியரம் நம்மளுக்கு தெரியும். பித்தாகரஸ் தியரம் நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது ஹைபோட்டனஸ் AB² = x² + y². ஃப்ரம் பித்தாகரஸ் தியரம் உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் வந்து சின்ன கிளாஸில் படிச்சீங்க. r² = x² + y². r² ஹைபோட்டனஸ் which is equal to sum of the other two sides அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஏபிக்கு நம்மளுக்கு தெரியும் 17² = x² + y². Let it be the equation number 1.
ஓகே, இதில் வேறு ஏதாவது டேட்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட் இருக்க டேட்டா. அந்த பேஸ் ஆஃப் த லேடர்ஸ் புல்ட் அவே. அதாவது நம்ம அந்த ஏனியை வந்து நகட்டணும் அப்படின்னா ஃப்ரம் த வால், நம்ம அப்படி வால்ல இருந்து அட்டாச் ஆயிருக்கு இல்லையா, அதை அப்படி கொஞ்சம் தூக்குறப்போ எவ்வளோ ஸ்பீடில் தூக்குறோமா, 5 மீட்டர்/செகண்ட் ஸ்பீடில் நம்ம தூக்குறோம். அப்போ ரேட்டுனா நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஸ்பீடு dx/dt, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு dx/dt. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர்/செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் when the base of the ladder is 8 மீட்டர், இந்த பேஸ் ஆஃப் த லேடர் இஸ் 8 மீட்டர் ஃப்ரம் த வால். 8 மீட்டர் இருக்கப்போ அதை நம்ம தூக்குறோம். என்ன, அந்த வாலில் சாத்தி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வாலில் இருந்து லேடரை தூக்குறோம். என்ன ஸ்பீடில் அப்படின்னா 5 மீட்டர்/செகண்ட். ஓகே, இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8. எக்ஸோட வேல்யூ 8. பேஸ்னா என்னது, இது அப்படின்னு அர்த்தம். எக்ஸோட வேல்யூ 8. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 17 ஸ்கொயர் சப்ஸ்டியூட்டிங் இன் 1 அப்படி போட்டுக்கோங்க. 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுலேருந்து நம்மளுக்கு தெரியாது என்ன வேல்யூ, ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயரோட வேல்யூ என்ன அப்படின்னா 289 மைனஸ் 64. அப்போது ஒய் ஸ்கொயரோட வேல்யூ என்னென்னா 289, 64 போயிடுச்சுன்னா 5. இது வந்து 225, 220 ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 225னா ஒய்யோட வேல்யூ 15. ஸோ இது நம்ம கண்டுபிடிச்சோம். லெட் இட் பி 2. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ரெண்டு சைடும் ஈக்குவேஷன் 1 வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டாக வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா நீங்கள் d/dx ஆஃப் x/n ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். n × x/n-1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா 2xன்னு ஆகும். ஸோ 2x dx/dt அப்படின்னு எழுதணும். ஏன்னா எக்ஸும் ஒய்யுமே இட்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அதனால் வந்துட்டு நம்ம டிடியால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதே மாதிரி 2y dy/dt எழுதிட்டோம். ஓகே, இதில் ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டாவில் dx/dt இருக்குது. இங்கே 5 மீட்டர்/செகண்ட் இருக்குது. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய்யோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, இதில் என்னென்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம் சொன்னேன் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்னா 8ன்னு தெரியும். அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 15. dx/dt ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 5. நம்மளுக்கு தெரியாதது என்ன அப்படின்னா dy/dt தெரியாது. ஓகே, இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இதில். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 0 இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்னா 8. 2 × 8 dx/dtக்கு 5. dx/dtக்கு 5 போடணும் இன்ட்டு 5 ப்ளஸ் 2 × ஒய்யோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 15. 15 × dy/dt. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மல்டிபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன கிடைக்குன்னா 0 இஸ் ஈக்குவல் டு 8 × 16. 16 × 5 எவ்வளோ வரும் அப்படின்னா 30. 80 ப்ளஸ் 30 × dy/dt. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 80 நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். 80 நான் இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா -18 ஆகும். 30 dy/dt. ஸோ இதிலேருந்து நான் dy/dt எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா -80/30 அப்படின்னு வரும். ஸோ -80/30 அப்படிங்கிறப்போ இது நீங்கள் 10 டேபிளே கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன வரும்னா -8/3. அப்போது dy/dt உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா -8/3 மீட்டர்/செகண்ட். அதாவது நெகட்டிவ் சைன் ஏன் இதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேடரை தூக்குறப்போ உங்களுக்கு வந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து குறையுது அப்படின்றது தான். ஓகேவா, டுவர்ட்ஸ் எக்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து குறையுது அப்படிங்கிறத சொல்கிறது தான். நெகட்டிவ் அப்படின்னாலே இட் இஸ் டிக்ரீசிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, மைனஸில் வருமா அப்படின்றத யோசிக்க வேணாம். மைனஸ் அப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இட் இஸ் டிக்ரீசிங் அப்படின்னு அர்த்தம். லேடரை நகர்த்துறப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், இதோட டிஸ்டன்ஸ் வந்து குறையும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகிட்டு இருக்கு, ஒயிலேருந்து டிட்டாச் ஆகி போயிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறது தான். ஓகே, அடுத்து நம்ம பார்ப்போம். இன்னும் இந்த சம் வந்து கம்ப்ளீட்டாக முடியலை. ஸோ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா at what rate the area of the triangle formed by the ladder wall and the floor is changing. Area of the triangle formation with respect to time. இங்கேயுமே என்ன அப்படின்னா ஏரியா is equal to half into BH. ட்ரையாங்கிளுக்கு நம்மளுக்கு தெரியும்ல ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏரியா is equal to half into BH. இதுதான் ஃபார்முலா. இங்கே BHக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா X and Y நான் போடுறேன். ஓகே, இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 3 வச்சுக்குவோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் with respect to t, equation number 3. ஓகே, அப்போது இது என்ன ஆயிரும்னா dA/dt ஆகும். இது என்ன ஆகும், ஹாஃப் அப்படி போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ஹாஃப் அப்படி முன்னாடி வச்சுட்டு d/dt ஆஃப் xyன்னு இருக்கும். இது நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். d/dx ஆஃப் uv ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒன்று கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு u × dv/dx ப்ளஸ் v × dv/du/dx. இந்த ஃபார்முலா நம்ம வந்து படிச்சிருப்போம் சின்ன கிளாஸஸில்.
ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஒன்று அதாவது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஒன்று கான்ஸ்டன்ட்டாக வச்சு ஒன்று வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணல, டீயை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுறனால ஸோ இது எப்படி ஆகும்னா 1/2 அப்படியே எழுதிக்கணும். ஒன்று கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு, அப்போ எக்ஸை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு dy/dt ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒய்யை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு dx/dt. ஓகே, இப்படி தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு dx/dt இருக்கட்டும், dy/dt இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இது என்ன பண்ணுறோம்னா நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் தான் பண்ண போகிறோம். dy/dt என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா -8/3 m/s கண்டுபிடிச்சோம். dx/dt என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 5 ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க, இது கண்டுபிடிக்கல, சம்மிலே கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் 8மே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒய்யோட வேல்யூ 15. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணோன்னா 1/2 எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், நான் இன்டூ 8 இன்டூ dy/dtனா -8/3 ப்ளஸ் y இன்டூ அதாவது தெரிஞ்சுக்கணும், இட் இஸ் காமன் ஃபார் போத் டேர்ம்ஸ். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 1/2 இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிடக்கூடாது, 1/2 இஸ் காமன் டு போத் டேர்ம்ஸ். ஸோ ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்னன்னா 15 இன்டூ dx/dt இன்டூ 5. ஓகே, நெக்ஸ்ட் 1/2 வெளியே வச்சுக்கோங்க. இது என்ன ஆகுனா -64/3, இது என்ன ஆகுனா 75. இதை நான் அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். இது அப்படி கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 1/2 -64 ப்ளஸ் 75 இன்டூ 3 போட்டிங்கன்னா 15 22 225/3 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ 225ல் 64 போச்சுன்னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 161. ஸோ 1/2 மைனஸ் வராது, ஏன்னா பிக் நம்பர் சைன் தான் போடணும். 161/3. சரி, ஓகே, இப்போ 161 கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி டிவைட் பண்ணிடலாம். 161/3 × 2 6. 161 6 6 3s are 18. ஸோ 6 2s are 12. ஸோ 4 times 1 36. 6 6 are 36. ஸோ 5. ஸோ இதுக்கு மேலே போட முடியாது, பாயிண்ட் வச்சுக்கிறேன், 0 ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து 8 times 48. ஸோ 20, மறுபடியும் நான் 0 ஆட் பண்ணணும். 20 3s are 18. ஸோ இது அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ லெட் இட் ஸ்டார்ட், இங்கே நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வர மாதிரி முடிச்சுக்கோங்க. ஸோ இது என்ன ஆன்சர் அப்படின்னா dA/dt என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 26.83. இதுக்கு என்ன யூனிட் போடணும்னா இங்கே ஏரியா கேட்டிருக்காங்க. ஏரியானா ஸ்கொயர் யூனிட்டில் போடணும், மீட்டர் பர் செகண்ட் போடக்கூடாது. ஸ்கொயர் யூனிட் மீட்டர் பர் செகண்ட், ஸ்கொயர் யூனிட் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு போடணும். ஸ்கொயர் மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், பட் வெரி ஈஸி. ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா a police jeep approaching an orthogonal intersection from the northern direction is chasing a speeding car that has turned and moving straight east when the jeep is 0.6 km north of the intersection and the car is 0.8 km to the east. The police determined with the radar that distance between them and the car is increasing at 20 km per hour. If the jeep is moving at 60 km per hour at the instant of measurement, what is the speed of the car? பெரிய சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த கார் கேட்டிருக்காங்க. பட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆர்த்தோகோனல் இன்டர்செக்ஷன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாத்வே போட்டுக்கோங்க. ஆர்த்தோகோனல் இன்டர்செக்ஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜீப் ஏ வந்துட்டு ட்ராவல் ஆகி வந்துட்டு இருக்கு டுவர்ட்ஸ் நார்த். ஓகே, டுவர்ட்ஸ் நார்த்னா உங்களுக்கு வெஸ்ட்டு ஈஸ்ட்டு நார்த் வேர்ட்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்து வந்துட்டு கார் கொடுத்துருக்காங்க. கார் வந்துட்டு இந்த சைடு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, ஜீப் வந்துட்டு இந்த சைடு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரெண்டுமே மீட் பண்ணுற பாயிண்ட் எது அப்படின்னா இதை இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நம்ம சொல்லலாம். இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ரெண்டு மீட் பண்ணுற இடம். அப்போ என்னென்ன டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜீப் வந்துட்டு இதில் எது நெக்ஸ்ட் வந்துட்டு சில வேல்யூஸ்லாம் நம்ம கொடுப்போம். என்ன டேட்டா முதல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். ஸோ ஜீப் வந்துட்டு 0.6 km நார்த் ஆஃப் இன்டர்செக்ஷன். கார் வந்துட்டு 0.8 km east of intersection. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பீடு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது between them distance between them is increasing. இப்படி போட்டுக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஜீப் அண்ட் கார் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. எவ்வளோ அப்படின்னா 20 km per hour. இது ரேடார் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ரெண்டுமே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்போ இதில் கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா ஜீப்போட ஸ்பீடு கொடுத்துட்டாங்க 60 km per hour. பட் எதை கேட்டிருக்காங்க அப்படின்னா கார் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. இப்போ காரோட ஸ்பீடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காரோட ஸ்பீட் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ நெக்ஸ்ட்டு இதில் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா எக்ஸை வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார் எடுத்துக்கோங்க. எக்ஸ் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த கார், ஒய் வந்துட்டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஜீப், ரெண்டுமே ஃப்ரம் த இன்டர்செக்ஷன். ஓகே, இதுவே ஃப்ரம் த இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட் எஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார் அண்ட் ஜீப், டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார் அண்ட் ஜீப். பார்த்தோம் அப்படின்னா காருக்கும் ஜீப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்கள் புக்கில் வந்துட்டு இந்த சைடு கொடுத்துருக்கலாம், மேபி இந்த சைடு கூட கொடுத்துருக்கலாம். நீங்கள் எடுத்துக்க ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்க போகிறீங்க, அவ்வளோதான். டிஸ்டன்ஸ்னால் கார் ஜீப் இங்கே இருக்குன்னா கார் இங்கிட்டு இருக்குது. ஸோ ரெண்டுமே மூவ் பண்ணி வந்துகிட்டே இருக்குது சென்டர் பாயிண்ட்டை நோக்கி. ஓகேவா? ஸோ ஒன்று எக்ஸு, இதை எக்ஸு, இது ஒய்னு எடுத்துக்கோங்க, இது எஸ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இது இன்டர்செக்ஷன் பாயிண்ட் ஓ எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பித்தாகரஸ் யூசிங் பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தியரம் AOB இந்த ட்ரையாங்கிளில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா S ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 இருக்கட்டும். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ds/dt ஈக்குவல் டு 20 km/h. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார் அண்ட் ஜீப். டிஸ்டன்ஸ் பிட்வீன் கார் அண்ட் ஜீப் தான் நம்ம எஸ்ன்னு எடுத்திருக்கோம். அந்த ட்ரையாங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன எடுத்திருக்கோம், எஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதோடைய ஸ்பீட் என்ன, ds/dt வந்துட்டு 20 km/hன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது ஸ்பீட் ஆஃப் ஜீப் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனால் ஸ்பீட் ஆஃப் ஜீப் எப்படி எழுதணும்னா மைனஸ் இன்டூ ஸ்பீட் ஆஃப் ஜீப்னு எழுதணும். ஏன்னா டைரக்ஷன் வந்துட்டு அதோட டைரக்ஷன் வந்து அதோட டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்கிறது தான் இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணணும் நம்மளுக்கு. இது நெகட்டிவ் சைன் indicates jeep towards the intersection. ஓகே, டுவர்ட்ஸ் த இன்டர்செக்ஷன். அப்போது dy/dt வந்து 16 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா -60 km/h. -60 வருமானு யோசிக்க வேணாம், மைனஸ் இண்டிகேட்ஸ் டிக்ரீசிங் அப்படின்றத நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா dx/dt வந்துட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் எதை அப்படின்னா s ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வித் ரெஸ்பெக்ட் டு t. டைம் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 2s ds/dt ஈக்குவல் டு பவர் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், எஸ் ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதே மாதிரி 2x dx/dt ப்ளஸ் 2y dy/dt. இதில் எல்லாத்துலேயும் 2 இருக்குது. ஸோ என்ன பண்ணிடுவோம்னா 2 தூக்கிடலாம், டிவைட் பை 2 ஆன் போத் சைட்ஸ் போட்டோம் அப்படின்னா s இன்டூ ds/dt ஈக்குவல் டு 2 எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ எக்ஸ் dx/dt ப்ளஸ் ஒய் இன்டூ dy/dt. இப்போ ஒவ்வொன்றுக்கும் வேல்யூஸ் இருக்கா நம்ம பார்த்துட்டு நம்ம போட போகிறோம், இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதில் எஸ்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஸோ எஸ்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா s ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது நம்மளுக்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ s இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ரூட் ஆஃப் 0.8 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.6 த ஹோல் ஸ்கொயர். அந்த வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க முன்னாடி, நம்ம அதை அப்படியே போட்டுக்கிறோம். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இப்போ போட்டிருக்கோம் அப்படின்னா இது வந்துட்டு என்ன ஆகுனா அது 0.64 ப்ளஸ் 0.36 என்ன ஆகுனா 1 கிலோமீட்டர்னு வரும். எஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு 1 கிலோமீட்டர்னு வந்துருச்சு. பாக்ஸ் போட்டே காட்டிடுறேன். எஸ் வந்துட்டு 1 கிலோமீட்டர்னு வந்துருச்சு. இப்போ நான் எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு தெரியாதது அப்படின்னா dx/dt தான் தெரியாது, இது எல்லாமே தெரியும். ஸோ அதை நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ எஸோட வேல்யூ 1, இதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம் 1. ds/dt 20. நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் 0.8 dx/dt தெரியாது. ஸோ dx/dt அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 0.6 dy/dt இன்ட்டு -60 இப்படி போடணும். ஓகே, இப்படி போட்டிங்கன்னா ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு 0.8 dx/dt. இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா -36. ஓகே, -36 அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம -36 எடுத்துக்கலாம். ஸோ இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ 20 + 36 இஸ் ஈக்குவல் டு 0.8 dx/dt. அப்போ இது என்ன வரும்னா 56 0.8 dx/dt. இப்போ 56/0.8 போடுறோம் dx/dt. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 7 வரும், 70 வரும். ஓகே, அப்போது dx/dt எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 km/h. யாரோட கண்டுபிடிச்சிருக்கோம், காருடைய ஸ்பீடு டுவர்ட்ஸ் த இன்டர்செக்ஷன். ஓகே, இந்த சம் ரொம்ப ஈஸியானது தான், பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் இந்த சாப்டரில் எல்லாமே, பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் லீவ் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம்.